சில நாட்களாக மை இந்தியா யூடியூப் சேனலில் முக்தார் என்பவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழை ஈட்டிப்பு செய்யும் வகையிலே ஒரு நேர்காணலை இவர் எடுத்திருக்கிறார். அந்த நேர்காணலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் காலத்தில், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஊழல் உருவானது என்றும், அதே போல சிவகாசியில் கள்ள நோட்டு அடிப்பதற்கு இவர்தான் உறுதுணையாக இருந்தார் போல், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் உறுதுணையாக இருந்தார் போல் முக்தார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதை பாண்டிய நாடு நாடார் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே ஜாதிய பிரச்சனைகள் இல்லாமல் அமைதி பூங்காவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை சீர்குலைக்கும் வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். மத ரீதியாக கலவரங்கள் இல்லை, அதையும் தூண்டும் வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த முக்தார் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலம் பொற்காலம். ஏறக்குறைய 9 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காமராஜர் பொற்கால ஆட்சியை இந்த தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். தமிழகத்திலே ஆளக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் பெருந்தலைவர் ஆட்சியை தான் நாங்கள் கொண்டு வருவோம் என்று இருமாப்பாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த முக்தாரை போன்ற தற்குறிகள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை இறுதிப்பு செய்யும் வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பாண்டிய நாடு நாடார் பேரவை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த முக்தார் என்னும் நபர் பொதுவெளியில் பகிரமாக மன்னிப்பு கேட்காவிட்டால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடார் சங்கங்களையும் அமைப்புகளையும் கட்சிகளையும் ஒன்றிணைத்து முக்தார் அவர்களின் வீடும் அவருடைய அலுவலகமும் சூறையாடப்படும். தமிழக வரலாற்றில் இதுவரை கண்டிடாத அளவிற்கு மிகப்பெரிய போராட்டமாக இது வெடிக்கும். அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். முக்தார் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல காமராஜர் ஆட்சி காலத்தில் நாடார் சமுதாயத்திற்கு ஏகப்பட்ட டெண்டர்களை கொடுத்தார் போல் இவர் பேசியிருக்கிறார். ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு மேலாக நாடார் சமுதாயம் உழைத்து மிகப்பெரிய சக்தியாக உருவான சமுதாயம் நாடார் சமுதாயம். அந்த நாடார் சமுதாயத்தை இவர் மீண்டும் மீண்டும் சிந்திக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையை படிப்பறிவிலும் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை மீண்டும் 50 ஆண்டு காலம் பின்னோக்கி செல்ல தூண்டுகிறார் இந்த முக்தார். 50 ஆண்டு காலத்துக்கு முன்பாக எதற்கும் துணிந்தவர்களாக தான் இருந்தோம், இப்பொழுதும் துணிந்தவர்களாக தான் இருக்கிறோம். வேண்டாம் என்று பொறுத்து போகின்றோம். அதை தூண்டி எங்களை மீண்டும் கலவர பூமியாக தமிழ்நாட்டை ஆக்க வேண்டாம் என்று முக்தார் அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டால் இது உண்மையாக நடக்கும்.